மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முருகன் மற்றும் துர்க்கை அம்மன் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஆடி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு இரவு, அதாவது நாளை அதிகாலை 1:53 மணி வரைக்கும் தேய்பிறை சதுர்த்தசி திதி இருக்கு. அதுக்கப்புறமா ஆடி மாத அமாவாசை துவங்குகிறது. இன்னைக்கு காலையில 10:09 மணி வரைக்கும் புனர்பூஷ நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா பூஷ நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு மாலை 6:51 மணி வரைக்கும் சித்தி நாம யோகம் இருக்கு. அதுக்கப்புறமா வியதிபாத நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு பிற்பகல் 3:23 மணி வரைக்கும் பத்திரை கரணம் இருக்கு. அதுக்கப்புறமா சகுனி கரணம் துவங்குது. இன்னைக்கு காலையில 10:09 மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா மூல நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அழகான ஞான சொற்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு சிறு துளி பெரு வெள்ளம், இந்த பழமொழியை நம்ம முன்னோர்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளார வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய உண்மையே இருக்குங்க. ஒரு துளி தண்ணீரை பார்த்தா அது எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அதே துளிகள் தொடர்ந்து சேர்ந்துட்டே இருந்தான்னா ஒரு கட்டத்தில் அது பெரு வெள்ளமாக மாறிடும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் ஒரு நாளில் பெரிய மாற்றம் வந்துடணும்னு எதிர்பார்க்க முடியாது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற முயற்சி, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற பணம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கிற நல்ல பழக்கம், இதெல்லாம் தான் ஒரு நாள் பெரிய பலனாக நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அதனால தான் வாழ்க்கையில் சின்ன முயற்சியை ஒருபோது குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன நல்ல முடிவு தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையோட பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம். இந்த எண்ணத்தோட இன்றைய செவ்வாய்க்கிழமையை தொடங்குவோம். சரி, வாங்க இப்போ இந்த செவ்வாய்க்கிழமைக்கான உங்கள் 12 ராசிகளுக்கான பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமையுதுங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் சாதகமாக நடக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்கும். நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்தி வரலாம். எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவு தொடர்பான நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். பணம் வந்தது தேவையில்லாத செலவு செய்யாமல் கொஞ்சம் சேமித்து வைக்க பாருங்க. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் இன்னைக்கு இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் தொடர்பான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். வேலை விஷயமாவோ குடும்ப விஷயமாவோ வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். அந்த பயணம் உங்களுக்கு சாதகமான பலனையும் கொடுக்கும். நீண்ட நாளாக சந்திக்கணும்னு நினச்ச ஒருத்தரை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலை அதிகமாக இருந்தாலும் ஓய்வுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. சாப்பாடு, தூக்கம் இதில் எல்லாம் அலட்சியம் வேண்டாம். பெரிய விஷயம்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்களே கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் நல்லபடியாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல அமைதி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. கடந்த சில நாட்களாக இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்.
குடும்பத்திலையும் நல்ல புரிதல் ஏற்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அவசரப்படாமல் அமைதியாக யோசித்து எடுக்கலாம். மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய செய்தியும் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக அமையுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய நாள். சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகிற சூழ்நிலை வரலாம். குறிப்பாக வீட்லையும் வேலை செய்கிற இடத்துலையும் வார்த்தையை பார்த்து பேசுங்க. கோபத்தில் எடுத்த முடிவு பின்னாடி வருத்தத்தையும் கொடுக்கலாம். நிதானமாக நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக இன்றைய நாள் அமையும். துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் முயற்சி செய்கிற ஒரு காரியத்தில் எதிர்பாராத உதவியும் கிடைக்கும். வேலை தொழில் சம்பந்தமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கிற நாளாக இன்னைக்கு அமையுது. நீண்ட நாட்களாக தாமதமான ஒரு விஷயத்துக்கு முன்னேற்றம் கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது தயங்காமல் பயன்படுத்திக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நாள். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தாமதமாகிட்டே இருந்த ஒரு காரியம் இப்போ முடிவுக்கு வரலாம். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஆதரவும் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு சாதகமான முடிவும் கிடைக்கும். நம்பிக்கையோட முயற்சி செய்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி உங்கள் பக்கம்தான். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கு. ஒரு காரியம் நினைச்ச மாதிரி உடனே நடக்காம தாமதமாகலாம். அதுக்காக மனசு தளர வேண்டாம். பிரச்சனை வந்தாலும் அதை ஒவ்வொன்றா சமாளிச்சுட்டு போங்க. அவசர முடிவு எடுக்காம நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இந்த சவாலையே சாதகமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அமைகிற நாளாக இன்னைக்கு அமையும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால அமையுது. வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுது. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாகவும் எதிர்பாராத சந்தோஷ செய்திகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு கவலை கொஞ்சம் குறையும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நேரம் கிடைக்கிறனால இன்னைக்கு அமையுது. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அதே நேரத்தில் புதிய வருமானத்துக்கான வாய்ப்பு உருவாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கங்க. மொத்தத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல நாளாக இன்னைக்கு அமையுது. இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு முடிச்சுக்கலாங்க. ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா, அவருக்கு 2 பேர பசங்க. ஒரு நாள் 2 பேர பசங்களையும் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் என்னோட கோயிலுக்கு வரணும்னு சொன்னாப்புல. சரின்னு மறுநாள் கோயிலுக்கு 2 பேரன்களோட போய் சாமி கும்பிட்டதும் வாசல்ல இன்னொரு வயசான பெரியவர் ஒருத்தர் முடியாமல் உட்காந்துட்டு இருந்தார். தாத்தா அவரை பார்த்தது நேராக போய் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து அவருக்கு ஆறுதலாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவருக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. பேரன்களுக்கு ஒரே ஆச்சரியம். பேரன்கள் திரும்பி வரும்போது ஒரு பேரன் தாத்தாவை பார்த்து கேட்டாப்புல, தாத்தா நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிடத்தானே வந்தோம், இவருக்கு ஏன் உதவி செஞ்சீங்க, அதுக்கு எங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாப்புல. அதுக்கு தாத்தா சிரிச்சிட்டே ஒரு பதில் சொன்னார், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது மட்டும் பக்தி இல்லைப்பா, நம்மால் முடிஞ்ச நேரத்தில் இன்னொரு சக மனுஷனுக்கும் உதவி செய்கிறது இறைவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு வகை பக்தி தான்.
அப்படின்னு தாத்தா பதில் சொன்னதும் அந்த வார்த்தை பேரங்களோட மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சுங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் ஒருத்தருக்கு செய்கிற நல்லது எப்போ எப்படி நமக்கே திரும்பி வரும்னு நமக்கே தெரியாது. அதைத்தாங்க நம்ம ஜோதிடத்தில் கர்மான்னு சொல்கிறோம். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை எந்த பெரிய விஷயமும் செய்ய வேண்டாம். ஒருத்தர்கிட்ட அன்பாக பேசுங்க. முடிஞ்சால் ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க. மனசார ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. நல்லதை விதைக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல நாளாக தாங்க இருக்கும். சரி, இன்னைக்கு 12 ராசி பலன்களை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்போவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள், எல்லா நலன்களும் பெருக மனதார பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு ராசி பலனோட சந்திப்போம்.